வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹெச்சிஎல் சொல்லியிருந்தோம். ஹெச்சிஎல் வந்து நம்ம சொல்லியிருந்த ஜோன்ட்டு தான் இருக்குது. இன்னுமே வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா நம்ம இன்றே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதை நெல் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பந்தன் பேங்க் இந்த மூணுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 24,876, 25,063. SNS2 24,517, 24,396. மார்க்கெட் பார்த்தோன்னா R1 ரேஞ்சில் வந்துட்டு ஒரு செல்லிங் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக டே சார்ட் வியூ 4 ஹவர்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வருஷம் பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா ஒரு செல் ட்ரெண்டு தான். பட் இந்த ஜோனில் ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து தான் மூவிங் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இருக்க சப்போர்ட் ரேஞ்சில் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து இது வந்து ப்ரீவியஸாக வந்து 25,360 இந்த ஜோனை தாண்டதுக்கான வாய்ப்பு குறைவாக. இந்த ஜோனில் நம்ம இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு R1 R2 ரேஞ்ச் வந்து நமக்கு ப்ளோ லெவல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட R1 R2 54,322, 54,563. SNS2 52,862, 52,545. இது வந்து மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. நம்மளோட R1 R2 ரேஞ்சுக்கு SNS2 ரேஞ்சுக்கும் மிடில் தான் க்ளோசிங் இருக்குது. என்னோட டே சார்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ரெசன்ட் ஜோன் வந்துட்டு 54,000 அரௌண்ட் அந்த ஜோனில் ஒரு செல்லிங் வரலாம். நம்மளோட R1 R2மே வந்து நமக்கு அந்த ஜோன் தான் மார்க் பண்ணது. ஸோ அந்த ஜோன்கிட்ட வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாட்டம் ஜோனில் சப்போர்ட் எடுத்து தான் மூவிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ரெசன்ட் ஜோனில் வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இருந்ததுனா தான் மேலே போகும். இல்லைனா இங்கேருந்து ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பந்தன் பேங்க். பந்தன் பேங்க் செல் அரௌண்ட் 176.50 அந்த ஜோனில் வந்து நம்ம செல் பண்ணலாம். நமக்கு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த டே லோ பிரேக் பண்ணுச்சுன்னா செல் எடுக்கலாம். 73.90க்கு 173.90க்கு கீழே ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் தான். செல்லிங் சரி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான். லிக்விடிட்டியுமே நல்லா க்ரியேட் ஆகிட்டு எகைன் வந்து ஒரு ரெசன்ஸ் பாயிண்டில் வந்துட்டு நமக்கு செல்லிங் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து 173.90க்கு கீழே செல் பண்ணலாம். செல் எடுத்தோம் அப்படின்னா டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 169லேருந்து 164 வரையுமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வரையுமே டார்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டே சார்ட் வியூவில் பார்த்தோனாலும் நமக்கு வீக்காக தான் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா ஓவரால் ட்ரெண்டுமே பிரேக் அவுட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.